உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய மனசு என்ன நினைக்குதோ, உங்களுடைய எண்ணம் எப்படி உயர்வாக இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கை. ஒரு பழைய கதை ஒன்று இருக்கு. ஒருவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கார். அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக 40 மைல் தூரம், இப்ப இல்லை, இதெல்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள விஷயம். 40 மைல் தூரம் நடந்து போய் ஒரு ஜோதிடரை பார்க்க போறார். ஜோதிடர் பார்க்க போறதுக்குள்ளார பொழுது விழுந்துருச்சு, அதாவது மாலை நேரம் ஆயிடுச்சு. இவர் போய் அவருடைய ஜாதகத்தை எடுத்து அவர் ஐயாட்ட கொடுக்குறாரு. அவர் ஜாதகத்தை அப்படி பேசிக்கிட்டே அப்படி ராசி கட்டத்தை அப்படி புரட்டி பார்த்தோன்னே ஜாதகத்தை தூக்கி அப்படி கீழே போட்டுட்டாரு. பொழுது இறங்கி போச்சுங்க, நான் இதுக்கு மேல உங்களுக்கு ஜோசியம் சொல்ல முடியாது, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்குங்கிறார். அப்ப இவர் சொல்றாரு, ஐயா நான் 40 மைல் தூரம் நடந்து வந்திருக்கேன், என்னால திரும்ப அவ்வளவு தூரம் போயிட்டு இங்க வர முடியாது, நீங்க எப்படியாச்சும் பார்த்து சொல்லுங்கன்னாரு. நான் பொழுதறிங்கி போயிட்டா ஜோசியம் பார்க்க மாட்டேன்ட்டாரு அவர். உடனே இவர் போறாரு. கொஞ்சம் தூரம் போனோடனே காட்டு பகுதி, அந்த வனப்பகுதியில போயிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சு. மழை வந்த உடனே எங்க ஒதுங்கிறதுன்னு தெரியல. அங்க ஒரு பாலடைந்து போன சிவன் கோயில், அந்த சிவன் கோயில்ல போய் ஒண்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. விடிய விடிய மழை தூறல் தூறிக்கிட்டே இருக்கு. விடியும் போது நினைக்கிறாரு, அட ஆண்டவா, உன்னுடைய ஆலயம் இவ்வளவு பெரிய இந்த மலையில இருக்க, எனக்கு மட்டும் என் ஆயுளை நீ காப்பாத்தி நல்லபடியா வச்சீங்கன்னா நான் இந்த ஆலயத்தை செப்பனிட்டு நான் மக்கள் எல்லோருக்கும் பயன்படும்படியா செய்வேன்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அப்படியே மலைத்தூரிலேயே கூனி குறுகி படுத்துட்டாரு. காலையில விடிஞ்சது கூட தெரியல, திடீர்னு சூரிய வெளிச்சம் பட்டுதான் அவருக்கே தெரியுது. அடடா இவ்வளவு நேரம் ஆகி போச்சேன்னு ஏந்திரிச்சு திரும்ப போய் அந்த ஜோதிடர்கிட்ட போய் பார்த்தாரு. ஜோதிடரை போய் இவர் பார்த்தோன்னே ஜோதிடர் ஆச்சரியப்படுறாரு. ஜோதிடரை இவரை பார்த்தோன்னே ஆச்சரியப்படுறாரு. ஏப்பா நீ எங்கப்பா ஊருக்கு போனியா, இப்படி இப்ப அதுக்குள்ள வந்தனார்? இல்ல சாமி நான் போகல, நான் இங்கேயே தான் ராத்திரி ஒழுங்குறதுக்கு வழி இல்லாம இங்கேயே ஒதுங்கி இருந்தேன் அப்படின்னாரு. சரி நீ உன் வாழ்க்கையில ஏதாவது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கியான்னு கேட்டார். இல்லைங்க சாமி அப்படிலாம் ஒன்றும் பண்ணதில்லை அப்படின்னாரு. இல்ல நீ பண்ணியிருந்தா மட்டும்தான் நீ இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியும், உன்னுடைய ஆயுட்காலம் நேத்திக்கே முடிவடைஞ்சிருச்சு, நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது பார்க்கறதுக்கு எனக்கு அதிசயமா இருக்கு அப்படின்னு அந்த ஜோதிடர் சொன்னார். அப்பதான் சொன்னாரு, நேத்திக்கு இரவு நான் மலையில ஒதுங்கி நின்ன போது இங்க உள்ள சிவன் மலையில நனையறத பார்த்தேன். ஐயோ சிவன் நனைஞ்சு போறாரு, எனக்கு ஆண்டவன் நல்ல ஆயுள கொடுத்து நல்லபடியா வச்சிருந்தா இந்த சிவாலயத்தை புதுப்பிக்கிறேன், கும்பாபிஷேகம் பண்றேன்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டேன்னார். அப்போ இறைவனை மனமுருகி வேண்டி என் இறைவனோடு பேச தெரிந்து விட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதுக்குதான் நம்ம சொல்றது, உங்களுக்கான அதிதேவதைகள் உங்கள் நட்சத்திரத்திற்கு, உங்கள் ராசிக்கு யார் யோகாதிபதி, யார் அவயோகி, யார் கர்ணநாதன், நம்பிக்கை வேணுங்க. உங்க ஆன்மா நம்பனா இது ஜீவாத்மா, அது பரமாத்மா. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு சேரும். ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு போய் கங்கையில ஊத்திட்டு கங்கை தண்ணி முன்ட்டு வந்தீங்கன்னா அந்த தண்ணி கங்கை தண்ணி தான். அது மாதிரி உங்க ஆத்மாவை இறைவனோட கலக்க தெரியணும், அதற்கு வழிகாட்டுவதுதான் ஜோதிடம். அந்த ஜோதிட துறையில் நீங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சரியான காலத்தில் பார்த்து தெரிந்து கொண்டு தெளிவோடு வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழ்வாங்கு வாழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அனைவரும் பூரண உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இன்றைய நிகழ்வுகளை இனிதே நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.